We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. அண்மை செய்திகளை தற்போது பார்த்து வருகிறோம். கல்லூரி மாணவர்கள் போராட்டங்களில் பங்கேற்பதை தடுக்க கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்படுவதாக தமிழக அரசின் புதிய சுற்றறிக்கையால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ரேவதி. வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கல்லூரி கல்வி இயக்கக ஆணையர் தரப்பிலிருந்து அரசு கலை அறிவியல் கல்லூரிகளின் முதல்வருக்கு ஒரு கடிதம் 17ஆம் தேதி, இந்த மாதம் 17ஆம் தேதி அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தை பொறுத்தவரை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் போராட்டம் மற்றும் கிளர்ச்சிகளில் பங்கேற்பதை தடை செய்ய ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாக இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இடதுசாரி கட்சிகள் மற்றும் தமிழ்நாடு காக்ரோச் ஜனதா கட்சி நடத்தக்கூடிய போராட்டங்களில் மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆகிய துறைகளிடையே துறை இடைத்தொடர்பு மற்றும் ஒருங்கிணைந்த கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமின்றி ஏற்கனவே மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் இடதுசாரி கட்சிகள் மற்றும் தமிழ்நாடு காக்ரோச் ஜனதா கட்சி நடத்தும் போராட்டங்களில் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் உரிய ஒருங்கிணைந்த கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் விவரத்தை அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று கல்லூரி கல்வி ஆணையர் தரப்பில் அனுப்பப்பட்டிருக்க இந்த கடிதமானது வெளியானது. இந்த கடிதம் வெளியானதற்கு பிறகாக பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டன குரல்கள் பதிவானது. குறிப்பாக எஸ்எஃப்ஐ தொடர்பாகவும் இது தொடர்பாக கண்டன அறிக்கையும் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த கடிதத்தை திரும்ப பெறுவதாக இன்றைய தினம் அந்த கல்லூரி கல்வி இயக்ககம் தரப்பிலிருந்து இந்த 17ஆம் தேதி வெளியிட்ட அந்த அலுவலக கடிதம் திரும்ப பெறப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எதிர்ப்பு குரலுக்கு பிறகாக இந்த சுற்றறிக்கை திரும்ப பெறப்படுவதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு மாணவர்களின் போராட்ட பங்கேற்பு உள்ளிட்டவை தொடர்பாக ஆராய்ந்து அவர்களை கண்காணித்து அது தொடர்பாக தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என்று ஒரு அலுவலக கடிதம் அனுப்பப்பட்டது கண்டித்து பல்வேறு குரல்கள் எழுப்பப்பட்டது. இந்த அலுவலக கடிதம் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது அந்த கடிதம் திரும்ப பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எஸ்எஃப்ஐ தரப்பில் இந்த கடிதத்திற்கு பல்வேறு எதிர்ப்புகளும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஏற்கனவே மாணவர்களின் அரசியல் பங்கேற்பை கண்காணித்து ஒடுக்குவதாக இது இருக்கிறது என்று குறிப்பிட்டு கண்டன அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த அலுவலக கடிதம் திரும்ப பெறப்படுவதாக கல்லூரி கல்வி இயக்ககம் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.